முரண்பாடுகள் சிறுகதை. ஆசிரியர் குமார் அவர்கள். ஆசாரியிடமிருந்து கம்மலை வாங்குவதற்காக இங்கே வச்சிருந்த 50 ரூபாயை காணலையே, நீங்க எடுத்தீங்களா என்று ஆபீஸிலிருந்து வந்ததும் வராததுமாக பீரோவை திறந்து பார்த்த விமலா கேட்டாள். ஆமாம், நான் தான் எடுத்தேன். ஏதோ வேற்று மனுஷால் எடுத்ததை போலல கேட்குற. 2 மாசமா எங்கள் அம்மாவுக்கு பணம் அனுப்பலையேன்னு எடுத்து அனுப்பிச்சேன். இப்போ கமலுக்கு என்ன அவசரம்? முதல் தேதி வரட்டும், கமலை வாங்கிக்கலாம் என்று நிதானமாக பதிலளித்தான் சலபதி. ஏன், முதல் தேதிக்கு பிறகு உங்கள் சம்பளத்தில் அனுப்பியிருந்தா என்ன குறைஞ்சு போயிடும்? அப்படி என்ன அவசரமாம்? என்னவோ உங்கள் அம்மாவுக்கு யாருமே இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ஒருத்தர் தான் மாதா மாதம் பணம் அனுப்பணுமோ? உங்கள் அண்ணன் இல்லையா? அவர் கொடுக்கக்கூடாதா? இங்கேயே பற்றாக்குறையாக இருக்குது என்று முணுமுணுத்தாள் விமலா. இதோ பாரு விமலா, அனாவசியமாக பேச்சை வளர்க்காத. அடிக்கடி உன் சம்பளம் என் சம்பளம்னு பிரித்து பேசுகிறதும் நல்லல்ல. இதே வார்த்தையை நான் உன்கிட்ட திருப்பி கேட்குறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு யோசிச்சு பார்த்தியா? சலபதி எதை மனதில் வைத்துக்கொண்டு இப்படி சொல்கிறான் என்பது விமலாவுக்கு புரிந்தது. திருமணம் ஆனதற்கு முன்பு இருந்தே விமலா வேலைக்கு போகிறாள். தந்தையற்ற அவளது குடும்ப நிலைமையையும் அடுத்த அவளது 3 தங்கைகளையும் எண்ணி திருமணத்துக்கு பிறகும் அவளது சம்பளத்தில் ஒரு பகுதியை தொடர்ந்து கொடுத்து உதவ பெருந்தன்மையுடன் சலபதி ஒப்புக்கொண்டான். இப்பொழுது அவளுடைய 2 தங்கைகள் வேலைக்கு போகிறார்கள். இன்னமும் இவள் பணம் கொடுத்து வருவதை சலபதி சுட்டி காட்டுவது போல அவளுக்கு தோன்றியது. நான் தான் பிரித்து பிரித்து பேசுகிறேன்னு சொல்கிறீங்கல்ல, எனக்கு மாத்திரம் குடும்பம் கணவன் பிள்ளைகங்கிற பாசம் இல்லையா? உங்கள் ஃபேக்ட்ரி ஸ்ட்ரைக் சமயத்தில் என்னோட சம்பளத்தை நம்பித்தானே நம்ம வாழ்க்கை சக்கரம் உருண்டுச்சு. அப்போத்தானே நம்மளால் உருப்படியாக வாழவும் முடிஞ்சுது, தெரியும்ல? கணவனுடைய பேச்சுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்ற வேகம்தான் அவளது பேச்சில் ஓங்கி தொனித்தது. சரி, அப்படியே வச்சுக்குவோம். இப்போ நம்ம மாதிரி 2 சம்பாதனை இல்லாமல் ஒரே சம்பாதனையில் வாழ்கிறவங்க எல்லாமே ஸ்ட்ரைக் சமயத்தில் வாழ முடியாமல் தற்கொலையாக பண்ணிக்கிட்டாங்க. அது சரி, இப்போ ஏன் அதிகமாக முரண் பிடிக்கிற? நான் ஒன்றும் முரண்டு பிடிக்கலை. நான் எதையாவது கேட்டாலே உங்களுக்குத்தான் பொறுக்கிறதே இல்லை. சரி சரி விடு விமலா, ஆஃபீஸிலிருந்து வந்ததும் வராததுமா எதுக்கு இந்த பிரச்சனை? நம்ம சண்டையை பார்த்துண்டு என்னமோ ஏதோன்னு ஒன்றும் புரியாமல் விழிச்சுண்டு இருக்கிற இந்த சின்ன ஜிருசுகளை பார்த்தியா? ஸ்கூல்லேருந்து வந்ததும் நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற இவங்க எதிர எதுக்கு நம்மோட சண்டை என்று கூறிய சலபதி 7 வயது மகனான முரளியையும் 4 வயது மகளான உமாவையும் சுட்டி காட்டினான். கடந்த 6 மாத காலமாக உசுப்பி கொண்டு இருக்கும் இந்த விவாதங்கள் என்னவென்று அவர்களுக்கு புரிந்திருக்க நியாயமில்லை. என்றாலும் கூட அவர்களது தந்தைக்கும் அம்மாவுக்கும் ஏதோ தகராறு என்பது மட்டும் புரிந்தது. குழந்தைகள் இருவரையும் பார்க்கும் பொழுது விமலாவுக்கு கோபம் மேலும் குமுறி கொண்டு வந்தது. கணவன் மேல் உள்ள கோபத்தை குழந்தைகள் மேல் காட்டுவது விவேகம் அல்ல. தற்போதைக்கு பேசாமல் இருப்பதுதான் சரி என்று கருதி குழந்தைகள் இருவரையும் அழைத்து கொண்டு சமையல் அறைக்குள் நுழைந்தாள். இது ஒரு தற்காலிகமான ஒத்திவைப்பு, அவ்வளவே. பூசல் மீண்டும் புகைய ஆரம்பிக்கலாம் என்பதற்கு அறிகுறியாக சமையல் அறையினுள் பாத்திரங்களின் உருளல் சத்தம் கேட்டது. மனம் சமாதானம் அடைய சற்று வெளியில் சென்று வருவது நல்லது என எண்ணினான் சலபதி. சட்டையை எடுத்து அணிந்து கொண்டான். புறப்பட்டவன் சற்று நிதானித்தான். முன்பெல்லாம் கடைக்கு கிளம்பினால் கூட குழந்தைகளுடன் வெளியில் வந்து நின்று வழி அனுப்பி வைப்பது விமலாவின் வழக்கம். இப்பொழுதெல்லாம் வருவது இல்லை. தற்போது இந்த எதிர்பார்ப்பு தேவையற்றது என்ற எண்ணம் எழவே பேசாமல் வெளியில் வந்தான். சமீபத்தில் நடந்த பொதுத்துறை நிறுவனங்களின் நீடித்த வேலை நிறுத்தம் தொழிலாளர்களாகட்டும் யூனியன் ஆகட்டும் இரு சாராருமே எதிர்பார்த்தது. ஆரம்பத்திலிருந்தே ஒரு தவறான கணிப்பும் அரசாங்கத்தின் பிடிவாதமும் தொழிலாளர்களை மிகவும் பாதித்துவிட்டன. அந்த நேரம் பார்த்து சலபதியின் தாய்க்கு ஏற்பட்ட திடீர் உடல் நலக்குறைவு காரணமாகவும் அவனது அண்ணன் மகளின் திருமணத்துக்காக ஊருக்கு போக வேண்டி வந்ததாலும் ஏற்பட்ட செலவுகள் அவனை மேலும் மேலும் வலுவற்றவனாக்கிவிட்டன. அந்த நிலைமையிலும் விமலா அவளது தாய் வீட்டுக்கு பணம் கொடுத்து வந்தது சலபதிக்கு பிடிக்கவே இல்லை. அதை சுட்டிக்காட்டி கேட்டதிலிருந்து விமலாவின் போக்கிலே மாறுதல் ஏற்பட ஆரம்பித்தது. அடிக்கடி தாய் வீட்டுக்கு சென்று தொடர்ந்தாற்போல தங்க ஆரம்பித்தாள்.
திருமணமான நாள் முதலாக அவளுடைய தாய் வீட்டுக்கு 200 ரூபாய் கொடுப்பதும், இவனிடத்தில் 200 ரூபாய் கொடுப்பதும் தவிர அவளுடைய மொத்த சம்பளம் இவ்வளவு என்று இதுவரையிலும் அவளிடம் கேட்டுக்கொண்டதே இல்லை. தொழிற்சாலைகள் திறந்து சகஜ நிலைமைக்கு வரும் வரையிலும் பிறந்த வீட்டுக்கன்றி தன் வீட்டுக்கு உதவ வேண்டியது அவசியம் என்பதை சலபதி வற்புறுத்தியது விமலாவுக்கு பிடிக்கவில்லை. சிந்தனை வயப்பட்டவனாக வீடு திரும்பிய சலபதி உடைகளை மாற்றிக்கொண்டு கை கால் அலம்பிவிட்டு சாப்பிட உட்கார்ந்தான். குழந்தைகள் இருவரும் படுக்கை அறையில் காமிக்ஸ் புத்தகங்களை பார்த்து கொண்டு இருந்தனர். உட்கார்ந்தவனின் முகத்தில் அடித்தாற் போல சோற்று தட்டை கொண்டு வந்து வைத்தாள் கமலா. தண்ணீர் டம்ளரை வைக்கும் போதும் ஒரு அழுத்தம். பொறுமை இழந்த சலபதி தட்டை ஒதுக்கிவிட்டு எழுந்தான். இதோ பாரு விமலா, வர வர மரியாதையே இல்லாமல் போச்சு. இந்த வீட்டில் நீ எவ்வளவு செலவு செய்கிறாயோ அதை விட 4 மடங்கு நானும் செலவு செய்வது உனக்கு தெரியுமல்லவா? ஆரம்பத்திலேயே விட்டு கொடுத்தது தப்புன்னு நினைக்கிறேன். நாளையிலிருந்து நீ வேலைக்கு போக வேண்டாம். சம்பாதிக்கிறவள் என்கின்ற திமிரு தானே உன்னை இப்படியெல்லாம் நடந்துக்க சொல்லுது. இனிமே கஷ்டமோ பட்டினியோ எதுவானாலும் என் ஒருத்தன் சம்பாதனையில் நடந்தால் போதும் என்று ஆத்திரத்தோடு கூறினான் சலபதி. இதை எதிர்பார்த்து காத்து இருந்தவள் போல சற்று முன்னால் அடக்கி வைத்திருந்த கோபத்தை வெளிப்படுத்த தொடங்கினாள் விமலா. நீங்கள் ஒன்றும் என்னை வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்ல தேவையில்லை. கல்யாணமான உடனே சொல்லி இருந்த அர்த்தம் உண்டு. இப்போ ஊதாரித்தனமாக நீங்கள் செலவழிக்கிற நேரத்தில் நானும் வேலையை விட்டுட்டா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? ஒவ்வொருத்தரையும் பாருங்க, இப்படித்தானா போறலைன்னு அலையிறாங்க. ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க உங்களால் தான் முடியலைன்னாலும் நானாக வாங்கி போடுறதுக்கும் ஏதாவது ஒரு குத்தம் சொல்கிறீங்க. கமலுக்கு கூலி கொடுங்கன்னு உங்களாண்ட நான் கேட்டேனா? சொல்லுங்க. மற்றவங்க வாழ்க்கையை எப்போதுமே நம்ம வாழ்க்கையோட ஒத்து பார்க்காத பேசாதன்னு எத்தனையோ தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் விமலா. அப்படி ஒத்து பார்க்கணும்னா நான் என்ன சிலரை போல குடிக்கிறேனா, ரேஸுக்கு அலையிறேன்னா? ஏதோ 4 மாதம் சம்பளம் இல்லாமல் போச்சு. திடீர் செலவுங்க என்னை கொஞ்சம் கடனாளி ஆக்கிடுச்சு. இதனால் உன்னையோ குழந்தைகளையோ கவனிக்கிறதுல ஏதாவது குறை வச்சேனா? இதோ பாரு, இன்னையோட இந்த விவகாரத்துக்கு முடிவு கட்டிட. ஆமாம், தினமும் இப்படி நாம் சண்டை பிடிச்சிக்கிறது சரியில்லை. இனி இந்த மாதிரி பேசக்கூடாது, நடக்கக்கூடாதுன்னு தான் நானும் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளையிலிருந்து நான் என் அம்மா வீட்டில் போய் தங்கிக்கிறேன். உங்கள் அம்மா வீடு உள்ளூர்லேயே இருக்கிறது உனக்கு வசதியாக போச்சுல்ல? நீ அங்கே போகிறதுன்னு தீர்மானிச்சிட்டா ஒரே ஒரு நிபந்தனை விமலா, நீ திரும்பவும் இந்த வீட்டு வாசல் படியை மிதிக்கக்கூடாது. எப்படி? எவ்வளவு நாள் நீ அங்கேயே இருந்துட போகிறேன்னு பார்த்துடுறேன். நான் ஒன்றும் திரும்பி வரணுங்கிற எண்ணத்தில் போகலை. இதை பாருங்க, என்னையோட இந்த உறவு விட்டு போச்சுன்னு நினச்சிக்கோங்க. நான் வாங்கின இந்த பீரோ, தையல் மிஷின், சோஃபா செட், ரேடியோ எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகிறேன். நீங்கள் வாங்கினதை நீங்களே வச்சுக்கோங்க என்று கத்தினாள். விமலா, இது வரைக்கும் உன் சம்பளம் என் சம்பளம்னு தான் பேசினேன். இப்போ என்னோட பொருள் உன்னோட பொருள்னு பேசுகிற அளவுக்கு வந்துட்டல்ல. உன்னோட புத்தி பேதளிச்சு போச்சுதுன்னு தான் நினைக்கிறேன். இதை பாரு, நாளைக்கு என்ன, இப்போவே நீ உன் அம்மா வீட்டுக்கு கிளம்ப, கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் என்று கூறி ஆத்திரத்துடன் விமலாவின் கையை பிடித்து இழுத்து படுக்கை அறையினுள் தள்ளினான். கூடவே உள்ளே நுழைந்த சலபதி அங்கு சன்னமாக ஒலித்து கொண்டிருந்த 2 சிறு பிஞ்சு உள்ளங்களின் குரல்களை கேட்டதும் திடுக்கிட்டு நின்றான். விமலாவும் திடுக்கிட்டாள். உமா, நம்ம அப்பாவும் அம்மாவும் தினமும் ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறாங்க? நான் வாங்கின பீரோ, ரேடியோ, சோஃபா எல்லாம் எடுத்துண்டு போகிறேன், நீங்கள் வாங்கினதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு அப்பா கிட்ட அம்மா சொல்கிறாளே. அப்போ 2 பேரும் எல்லா சாமானையும் பங்கு போட்டுக்கிறா போல நம்மையுமில்ல பங்கு போட்டுப்பாங்க. அப்படி பிரித்தா நான் யார்கிட்ட போவேனாம்? நீ யார்கிட்ட போகணும்? நம்ம 2 பேருக்குள்ள எந்த சண்டையும் இல்லையே. நாம் ஒத்துமையாகத்தான் இருக்கோம். நமக்கு அவங்க 2 பேருமே வேணும். எல்லாத்தையும் பிரிச்சுக்கிறா போல நம்ம 2 பேரையும் பிரிச்சுடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம் சொல்லு என்று தன் அருகில் உமாவை இழுத்து வைத்து கொண்டு முரளி சொல்லிக்கொண்டு இருந்தான். இதை கேட்டதும் வெண் தணலை வாரி அப்படியே உடல் முழுவதும் எரிந்தாற் போல இருந்தது இருவருக்கும். இந்த பிஞ்சு உள்ளங்களில் இப்படி ஒரு ஆழமான பிணைப்பா, பார்வையா,
விமலாவை பார்த்தான் சலபதி. ரொம்ப அவசரப்பட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க என்று கண்களில் நீர் மல்க அவனது கரங்களை இறுக பிடித்து கொண்டாள் விமலா. திடீரென்று பேச்சு சத்தம் குறைந்து அமைதியாகிவிட்டதை உணர்ந்து மெல்ல திரும்பி பார்த்த முரளிக்கும் உமாவுக்கும் தாய் தந்தையர் ஒரு சேர பார்க்கும் பொழுது விவரம் புரியாவிட்டாலும் எல்லாமே புரிந்து விட்டது போல புன்னகை பூக்களை உதிர்த்தனர். அன்பானவர்களை, குமார் அவர்கள் எழுதிய முரண்பாடுகள் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.